La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தா வர்சஸ் ஆயுர்வேதா, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி வர்சஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸா இந்த வீடியோல நாம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கோட்லாம் வந்து போட்டு வந்திருக்கேன். ஸோ சித்தா வர்சஸ் ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, அதை பற்றிலாம் நம்ம வந்து பேச போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ரியாலிட்டி, இன்னைக்கு கரண்ட் டேட்டுக்கு ரியாலிட்டி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இன் ஃபியூச்சர் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பாஸ்ட்டை பற்றி நம்ம வந்து பேச போகிறது கிடையாது. இன்னைக்கு டேட் என்னப்பா, ஸோ இன்னைக்கு டேட்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து நிறைய குழப்பத்துல வந்து இருப்பீங்க. சித்தா எடுக்கலாமா, ஆயுர்வேதா எடுக்கலாமா, ஹோமியோபதி எடுக்கலாமா, யுனானி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா வந்து இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா சித்தா வர்சஸ் ஆயுர்வேதா. ஃபர்ஸ்ட் சித்தாவை பத்தி பார்ப்போம். சித்தான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து கண்டிப்பா நாம வந்து நீட் குவாலிஃபைடு மூலமா மட்டும்தான் நாம வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க முடியும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், நீட்ல பாஸ் மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கட்டும், அண்ட் தென் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க சீட்ஸா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸா இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸா இருக்கட்டும், எந்த கோட்டா சீட்டா இருந்தாலும் இருக்கட்டும், நீட்ல பாஸ் மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க போய் காலேஜ் போய் ஜாயின் பண்ண முடியும். இது மேஜர். மொத்தமா பாத்தீங்கன்னா சித்தால 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. ஓகேங்களா? அதுல 2 கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வந்து சென்னை அரும்பாக்கம்ல இருக்க ஒரு காலேஜ், பாளையங்கோட்டையில இருக்க இன்னொரு காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். அது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 3 கவர்மெண்ட் காலேஜ் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் 11 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. இதெல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 11 பிரைவேட் காலேஜஸ், அந்த 3 கவர்மெண்ட் காலேஜஸ், அந்த இன்னொரு காலேஜ் ஒன்று இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளால இருக்கு. அந்த காலேஜ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தகிரி காலேஜ். ஸோ சாந்தகிரி சித்தா காலேஜ் கேரளால இருக்கு. இந்த காலேஜ் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருக்கோம். ஸோ எங்கெங்கே என்னென்ன காலேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்னென்ன காலேஜஸ் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே நம்ம வந்து இந்த காலேஜ் டீட்டெயில்ஸை பற்றி இன்னுமே நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ வர்சஸ் ஆயுர்வேதா, சித்தா வர்சஸ் ஆயுர்வேதான்னு பார்க்க போகும்போது, ஸோ ஆயுர்வேதாவில் இருக்க காலேஜஸ்லாம் பார்ப்போம். ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் வந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. ஸோ ஆயுர்வேதா கவர்மெண்ட் காலேஜ் நாகர்கோயில் கோட்டார்ல இருக்கு. அதுக்கப்புறம் 5 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை தாண்டி ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அண்ட் தென் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அடுத்த ஸ்டேட்ஸ், ஸோ நெய்பரிங் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்க நெய்பரிங் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா. ஸோ அங்கதில் நிறைய காலேஜுமே நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு 4-5 காலேஜ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து AA-CCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் கமிட்டி மூலமா வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காலேஜ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சித்தான்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜரா வந்து தமிழ்நாட்டில் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சித்தா டாக்டர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் தான் நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. அதனால வந்து தமிழ்நாடு அரௌண்ட் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தா கொஞ்சம் டாமினன்ட் பண்ணும். இதே தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா கேரளாவோ, கர்நாடகாவோ, டெல்லியோ, ஜம்மு அண்ட் காஷ்மீரோ, இதெல்லாம் நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா டாமினன்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆயுர்வேதா டாமினன்ட் பண்ணும் போது அடுத்த காலேஜ்லாம் இல்லை. இப்போ வந்து சித்தா பார்த்தீங்கன்னா கேரளாலோ, கர்நாடகா, அண்ட் தென் வந்து ஆந்திர பிரதேஷ், நார்த்தன் ஸ்டேட்ல சித்தா காலேஜஸ் இல்லை. ஸோ எங்க சித்தா காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மேஜரா இருக்கு. அதனால சித்தா டாமினன்ட் தமிழ்நாட்டில் பண்ணும். அதர் ஸ்டேட்ஸ்ல இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆயுர்வேதா கொஞ்சம் டாமினன்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தால நாம் வந்து தமிழ் படிப்போம். ஓகேங்களா? தமிழ் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஸோ பாரம்பரியான தமிழ் மருத்துவம், தமிழ் கலாச்சாரத்துல ஸோ இப்படி வந்து ஆரோக்கியமா இருக்கிறது, ஒரு நோய் வந்தா தமிழ் முறையில இப்படி கலாச்சாரமா நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு நோயை வந்து போக்குனாங்க, அது மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஆயுர்வேதால பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதால சான்ஸ்கிரிட், ஓகேங்களா, இந்தி மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்களோட முறைப்படி என்னென்னலாம் நோயை வந்து ஸோ வந்து ஆயுர்வேதிக்
மெடிசன்ஸ் படி அவங்க வந்து ஒரு நோயை எப்படி கியூர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மோர் ஆர் லெஸ் 1 2 3 கான்செப்ட்ஸ் தான் வந்து டிஃபர் ஆகுமே தவிர்த்து ஈக்குவலா வந்து ஸ்டடிஸ் வைஸ் பார்த்தோம்னா ஈக்குவலா தான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ சித்தால படிக்கிறதா நம்ம வந்து ஆயுர்வேதால படிக்கிறோம். லாங்குவேஜ் மட்டும்தான் மாறும். இங்க தமிழ் இருக்கும், அங்க வந்து சான்ஸ்கிரிட் இருக்குமே தவிர்த்து மற்றபடி ஈக்குவலைஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து டயக்னோசிஸ் முறையும் அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் வைஸ் பேசிஸும் அண்ட் தென் வந்து ஒரு டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிறது பெத்தாலஜிஸ் வைஸும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன சித்தால என்ன பண்ணுறாங்களோ அதுதான் ஆயுர்வேதாவில் பண்ணுவாங்க. ஆயுர்வேதில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் வந்து சித்தால மேக்ஸிமம் வந்து பண்ணுறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மாறும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தமிழ்நாட்டில் எம்ஆர்பி எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த எம்ஆர்பி எக்ஸாமில் கவர்மெண்ட் டாக்டராக வந்து ஆகலாம். எம்பிபிஎஸ் டாக்டருக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ அதே ஈக்குவல் சேலரி தான் வந்து சித்தா டாக்டருக்கும் தருவாங்க, ஆயுர்வேதா டாக்டருக்கும் தருவாங்க, ஹோமியோபதி டாக்டருக்கும் தருவாங்க, யுனானி டாக்டருக்கும் தருவாங்க. எம்ஆர்பி எக்ஸாம் மூலமா போனா கண்டிப்பா வந்து ஈக்குவல் சேலரி ஆஸ் வெல் அஸ் அலோபதி மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து எதுல வந்து இது டாமினேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆயுஷ்ல 100 சீட் டாக்டர்ஸ்க்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 80 சீட்ஸ் வந்து சித்தாக்கு கொடுத்துருவாங்க. சித்தா டாக்டர்ஸ் வந்து உள்ள போற மாதிரியும் மிச்சம் இருக்க 10 சீட்ஸ் வந்து ஆயுர்வேத டாக்டர்ஸ், ஹோமியோபதி டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் யுனானி டாக்டர்ஸ் அப்படிதான் வந்து புரியும். ஸோ இங்கதான் வந்து சித்தா வந்து டாமினேட் பண்ணும். மற்றபடி எம்டி பண்றதா இருக்கட்டும் அண்ட் தென் வந்து ஃபியூச்சர் வந்து ஃபார்மகாலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஸ்கோப்பாக இருக்கட்டும், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இதில் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டு போது சித்தா இஸ் மேஜர்லி டாமினண்டாக தான் இருக்கும் கம்பேரிங் ஆயுர்வேதா. அது மட்டும் தான். ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சித்தா அண்ட் ஆயுர்வேதான்னு பார்க்கலாம். ஸோ சித்தாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டாக கிளினிக் வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு ப்ரைவேட்டாக கிளினிக் வைக்கலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் பிஜி பண்ணலாம். பிஜி எங்கென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸ் வந்து பிஜி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க? சென்னை அரும்பாக்கம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி அண்ட் தென் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா. ஓகேங்களா. இப்போ இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் எந்த ஒரு பிஜிஸுமே கிடையாது. ஓகேங்களா. அது ஒரு மேஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி பண்ணலாம். பிஜிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மா கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணலாம். ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் நாமளே புதுசாக வந்து வைக்கலாம். அப்புறம் ரிசர்ச் ஃபீல்ட்லாம் நிறைய ஃபீல்டில் வந்து இருக்குது. சிசிஆர்எஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டே சித்தா டாக்டர்ஸ் வந்து ஸோ அதை வந்து எடுப்பாங்க. ஸோ என்சிஐஎஸ்எம் ஸோ அதுலேருந்து சித்தா டாக்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ வந்து எம்எஸ்சி அனாட்டமி, எம்எஸ்சி ஃபிசியாலஜி, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து கோர்ஸ் வந்து படிக்கலாம். இப்போ இந்த ரிசர்ச் ஃபீல்டில் போகணும்னா அப்படின்னு சொல்ல பாட்டனிஸ்ட், ஸோ எம்எஸ்சி பாட்னி கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே, ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இதை பற்றி நம்ம வந்து போட்டிருக்கோம். இது இங்கே அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அப்ராடில் கூட சித்தா டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சித்தா கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அப்ராடில் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான். நான் இப்போ என்னென்னலாம் சொன்னோம் ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ரயில்வேஸில் கூட நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதில் வேகன்சியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல இப்போ வந்து ஆயுர்வேதாக்கு 4 வேகன்சி கொடுத்தாங்க, சித்தாக்கு 1 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எய்ம்ஸில் கூட ஸோ சித்தா டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ சித்தாவில் வேகன்சி எடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ எய்ம்ஸில் இருக்க காலேஜ் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஆயுர்வேதாக்கும் இதே ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ எம்டி பண்ணலாம், பிஜி பண்ணலாம், இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம வந்து இன்னுமே எம்எஸ்சி அனாட்டமி, எம்எஸ்சி ஃபிசியாலஜி, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ வைட் ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நிறையவே இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்கிரேட்டட் மெடிசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அலோபதியும் ஆயுஷும் சேர்ந்து ஸோ இன்டர்கிரேட்டடாக மெடிசன்ஸ் வந்து பண்ணி ஸோ பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ணுற மாதிரியும் ஸோ புதுசாக டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நிறைய வந்து டெலிமெடிசன் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ ரெஜுவினேஷன், ஸோ இந்தியன் மெடிசன் ஆஃப் ரெஜுவினேஷன்ஸ், ஸோ ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ சித்தாவோ ஆயுர்வேதா எது எடுத்தாலும் ஸோ உங்கள் கையில் தான் இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ சித்தா எடுக்கிறீங்களா, ஆயுர்வேதா எடுக்கிறீங்களா,
உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் அந்த பேஷண்ட்டை வந்து நல்லா வந்து க்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப அந்த பேஷண்ட் வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஸோ எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கில். உங்கள் ஸ்கில்லை பொறுத்து மட்டும்தான் இந்த ஸ்கோப்பில் வந்து நம்ம வந்து வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுப்போம். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து சித்தா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இது சித்தா பெஸ்ட்டா ஆயுர்வேதா பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சித்தா தான் சொல்லுவேன். இதே நீங்கள் ஆயுர்வேதா டாக்டர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா எது பெஸ்ட்டுப்பா ஆயுர்வேதாவா இல்லை சித்தா பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயுர்வேதா தான் சொல்வார். இதே நீங்கள் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் பெஸ்ட்டா இல்லை சித்தா பெஸ்ட்டா ஆயுர்வேதா பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவர் எம்பிபிஎஸ் தான் சொல்லுவார் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அவங்க படித்தது கண்டிப்பாக அவங்க வந்து பெஸ்ட்டுன்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்களே தவிர்த்து ஸோ இது வந்து உயர்ந்தது, இது வந்து தாழ்ந்தது. ஸோ அது அது வந்து இருக்க டிமெரிட்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் இருக்க டிமெரிட்ஸ் வந்து பேசுவாங்களே தவிர்த்து, ஸோ அந்த கோர்ஸ்க்குள்ள இருக்கவங்க தான் அதோட மெரிட்ஸ் என்ன, ஸோ அதோட வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதோட இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி நாங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சித்தா எடுக்கிறீங்களோ, ஆயுர்வேதா எடுக்கிறீங்களோ அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் ஸ்கில்லை எப்படி நீங்கள் வளர்த்துக்க போறீங்கன்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சித்தா டாக்டர்ஸ்க்கு நிறைய பேர்கிட்ட வந்து பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து சேனலில் பேசுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதே வந்து உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது சித்தா டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன்ஸ் இந்த ஏஜ் குரூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டடீஸில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு தாட் ஒப்பீனியன் அது மாதிரி இருக்கும். படித்து முடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பிஜி பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ வயசான ஸ்டாஃப்ஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிப்பாக வந்து தாட்ஸ் இருக்கும், ஒப்பீனியன் இருக்க தான் செய்வோம். ஸோ அதில் இருக்க பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துகிட்டு நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றுறது, ஸோ நெகட்டிவிட்டியே எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுன்றது மட்டும்தான் நம்மளோட பார்வையாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நம்ம வந்து வளர முடியும். ஓகேங்களா? ஸோ சித்தா வர்சஸ் ஆயுர்வேதா இருக்கிறத விட உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ ஃபியூச்சரில் இதுக்கு வைட் ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் இருக்கு, நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னுமே நிறைய பேர் நிறைய டிசீஸில் வந்து ஆயுஷ் மெடிசன்ஸ் ஸோ சித்தா மெடிசன் அந்த ஆயுர்வேதா மெடிசன் தான் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அண்ட் தென் வந்து அவங்க நோயை வந்து போக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னுமே வந்து கேரளா அண்ட் தென் வந்து தமிழ்நாட்டில் இருக்க சதர்ன் ஸ்டேட்ஸு நார்த்தன் ஸ்டேட்ஸு ஸோ சித்தா மெடிசன் மேஜராக வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதே வந்து ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா கேரளா கோட்டக்கல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர். நீங்கள் சித்தா எடுக்கலாம், ஆயுர்வேதா இருக்கலாம். இட்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு சித்தா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்க ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் எப்படி நம்ம ஷைன் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து ஆயுர்வேதா எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்க ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஸோ யூஜி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, பிஜி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, ஸோ கிளினிக் வைக்கிறதா, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணுறதா, இல்லை ரிசர்ச் ஃபீல்டில் போகிறதா, இந்த மாதிரி நமக்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஓகேங்களா? உங்களோட விஷ் படி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு காலேஜை போய் ஜாயின் பண்ணுறது அண்ட் தென் ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக இது ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம்ஸ் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் கைஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மௌலிசங்கர்02 இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்படி இல்லைனா சித்தர் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த 2 டேஸாக வந்து நான் நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிச்ச அளவுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கைஸ் டாட்டா பை பை.